ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் இந்த செய்தி அரங்கத்திற்குள் தனியாக இருப்பதனால் முகக்கவசம் அணியவில்லை. ஆனால் நீங்கள் அனைவரும் நிச்சயம் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய அளவில் வேகமாக சரிக்கிறது தினசரி கொரோனா தொற்று எண்ணிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் 1,15,000க்கும் கீழ் சென்றது தொற்று. கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த கரடிகள், கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. சுற்றுச்சூழல் சீர்கேட்டில் இருந்து பூமியை காக்க பிளாஸ்டிக் மாசை முறியடிக்க வேண்டும். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி வல்லுநர்கள் கருத்து. பாரிஸில் நடைபெறும் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ். ஜோகோவிச், ஃபெடரர், நடால் ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். விரிவான செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை சற்று குறைந்துள்ளது. எனினும் கடந்த 24 மணி நேரத்தில் 2,677 பேருக்கு தொற்றுக்கு உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 1,14,460 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இது நேற்றைய எண்ணிக்கையை விட குறைவாகும். இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 2,88,09,339 அதிகரித்துள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 2,677 பேர் மரணமடைந்ததாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 3,46,759 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 14,77,799 பேர் மருத்துவமனைகளில் நோய் பாதிப்புடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுவரை 2,69,84,781 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 1,89,232 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தடுப்பூசி போட்டும் கொரோனா வந்தால் உயிரிழப்பு நேராது என டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி திட்டத்தின் கீழ் கோவிஷீல்டு, கோவாக்சின் ஆகிய 2 தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. ஆனால் 1 டோஸ் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கும் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கும் கூட கொரோனா தொற்று ஏற்படுவதாக செய்திகள் வெளியாகின. இதையடுத்து இது தொடர்பான ஆய்வை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மேற்கொண்டது. அதன்படி முதல் டோஸ் மற்றும் 2வது டோஸ் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களிடம் ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் தடுப்பூசி போட்டுக் கொண்டாலும் பரிசோதனையின் போது அவர்களிடம் வைரஸ் அளவு அதிகமாக இருந்ததாகவும் நோயாளிகளின் உடலில் தடுப்பூசியால் நோய் எதிர்ப்பு பொருள் உருவாகி இருந்தாலும் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனினும் அவர்களுக்கு உயிரிழப்பு போன்ற ஆபத்து நேர்வதில்லை என்றும் டெல்லி எய்ம்ஸ் நடத்திய ஆய்வு முடிவில் தெரியவந்துள்ளது. சென்னையில் இன்று பெட்ரோல், டீசல் விலை அதிகரித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 24 காசுகளும், டீசல் விலை லிட்டருக்கு 28 காசுகளும் அதிகரித்துள்ளன. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலையின் அடிப்படையில் தினம்தோறும் பெட்ரோல், டீசல் விலைகளை எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் மாற்றியமைக்கின்றன. அந்த வகையில் சென்னையில் இன்று பெட்ரோல், டீசல் விலை அதிகரித்துள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை நேற்றைய விலையில் இருந்து 24 காசுகள் அதிகரித்து ₹90.47க்கும், டீசல் விலை நேற்றைய விலையில் இருந்து 28 காசுகள் அதிகரித்து ₹90.66க்கு விற்பனையாகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது.
இரு அணைகளில் இருந்தும் வினாடிக்கு 4748 கன அடி தண்ணீர் உபரி நீர் திறந்து விடப்பட்டு உள்ளதால் குளித்துறை, தாமிரபரணி ஆறு உள்ளிட்ட முக்கிய ஆறுகளில் கரையோரங்களுக்கு மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் உள்ள போடி, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, கம்பம், கூடலூர், மேகமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் ஆறு, அணை, குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்து அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் செப்பனார்கோவில், மங்கைநல்லூர், குத்தாலம், வைத்தீஸ்வரன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. குறுவை சாகுபடி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் நெல் பயிருக்கு ஏற்ற மழையாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி நகரில் பழையப்பேட்டை, புதுப்பேட்டை போன்ற இடங்களிலும் சுற்றுப்புறங்களில் பரவலாக மழை பெய்தது. இந்த மழையால் KRB அணைக்கு தண்ணீர் வரத்து துவங்கியுள்ளதால் விவசாயிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். பெரம்பலூர் மற்றும் நகரின் சுற்றுப்பகுதிகளான பழைய பேருந்து நிலையம், பாலக்கரை, புதிய பேருந்து நிலையம், 4 ரோடு, துறைமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மற்றும் பல்வேறு கிராமங்களிலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. தொடர்ந்து மழை பெய்தால் மட்டுமே விதை நடவு செய்வதற்கான நீர் ஆதாரம் கிடைக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாநகர பகுதிகளான ஸ்ரீரங்கம் ஏர்போர்ட், TVS டோல்கேட், பாலக்கரை, கலெக்டர் ஆபீஸ் ரோடு, சத்திரம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் புறநகர பகுதிகளான மணிகண்டம், வயலூர், திருவெரும்பூர் உள்ளிட்ட பல இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதேபோல் அரியலூர், வேலூர், கும்பகோணம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. பூமியின் சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கு பெரிதும் காரணமாக இருக்கும் பிளாஸ்டிக் மாசை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் நேற்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது. பிளாஸ்டிக் மாசை முறியடிப்போம் என்பது இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். அதன் அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் பூமியை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதையும், நீர், நிலம், காற்று போன்ற எதுவும் மாசால் பாதிக்கப்படாமல் காக்க வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனின் கடமை என்றும் சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக பிளாஸ்டிக் மாசை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு அனைவரும் சபதமேற்று அதற்கான பணிகளில் ஈடுபட வேண்டும் என அவர்கள் கூறுகின்றனர். முதலில் நிலத்தை காசு கொடுத்து வாங்கினோம், பிறகு நெருப்பை காசு கொடுத்து வாங்கினோம், பிறகு நீரையும் காசு கொடுத்து வாங்கினோம். இன்று நாம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றையும் காசு கொடுத்து வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதற்கான காரணம் இந்த பூமியையும் இந்த காற்றையும் மாசுபடுத்தியதற்கான விளைவுதான் இது. மக்களின் நல்வாழ்விற்காகவும் இயற்கைக்காகவும் மாசை குறைத்து பயன்படுத்தும்படி இயற்கைக்கு அதிகமான அளவில் மரங்களை நடவு செய்யவும் வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே இயற்கை உரம் கொடுத்துட்டு எல்லாமே ஊட்டச்சத்து இருந்த உணவுகள் தான் சாப்பிட்டாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் 90 வயசு 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம செயற்கை உரத்தில் உணவு உட்கொள்றதுனால 30 வயசுலேயே பார்த்தோம்னாக்கா மாரடைப்பு, கேன்சர் இந்த மாதிரி எல்லாமே வந்து சீக்கிரம் இறந்துடுறாங்க. இதுக்கு மாற்று வழி என்னவென்றால் இயற்கை உரம் தயாரிக்கிறோம். இயற்கை உரத்தில் வந்து காய்கறிகள், நெல் வகைகள் எல்லாமே சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளும் எந்த பாதிப்பு இல்லாமல் இருப்போம். நம்மளால் முடிந்தது ஒரு மரக்கன்றுகள் நட்டு இயற்கையை பாதுகாப்போம். சுற்றுச்சூழலில் வந்து காற்று எல்லாமே மாசுபடுறதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். முடிந்த அளவுக்கு நல்லது செய்வோம். வீட்டில் உள்ள குப்பைகளை வெளியே கொட்டும் போது நம்ம என்ன இடம் பார்க்கணும்னு தெரியாமல் இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் கொட்டிகிட்டு இருக்கோம். குப்பை குழிகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. எதுக்குன்னு தெரிஞ்சால் குப்பை மேம்பாட்டுக்கு மட்டும்தான் குப்பை குழிகள் இருக்குது. ஆனால் அங்கே வர கழிவுகள் எல்லாமே பிளாஸ்டிக் அதிகமாக இருக்கிறதுனால குப்பை மேம்பாட்டு பண்ண முடியல. அதனால் நம்மளே தரம் பிரித்து குப்பைகளை வந்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்கணும். ஒப்படைக்கும் போது உள்ள மீதி உள்ள குப்பைகளை தக்க முறையில் நம்ம தோட்டத்திலேயே நம்ம வந்து உரமாக மாற்றலாம். மாற்றாத பட்சத்தில் நீங்கள் போய் குளத்துலையோ ஆற்றுலையோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து குப்பையை கழிவாக போடுறீங்க அப்படின்னா அது உங்கள் வீடு தூய்மையாக இருக்கும், ஆனால் இந்த நாடு தூய்மையாக இருக்காது. உலக வெப்பமயம், சுற்றுச்சூழல் சீர்கேடு போன்றவற்றின் பிடியில் சிக்கி தவிக்கும் இந்த உலகை காப்பாற்ற வயது வித்தியாசமின்றி அனைத்து தரப்பு மக்களும் இன்றே களத்தில் இறங்க வேண்டும் என்பதை சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் நமக்கு உணர்த்துகிறது.
வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வட உள் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நாளைய தினம் தமிழகத்தின் வட உள் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை மற்றும் ஏனைய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 9ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளா, கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகளில் நாளை சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் கேரளா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் முன்னேறியுள்ள தென்மேற்கு பருவமழை அனைத்து மாவட்டங்களுக்கும் முன்னேற வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிஷாவில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த ராஜநாகத்தை பெண் ஒருவர் சாதுரியமாக மீட்டார். ஒடிஷாவின் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் உள்ள குடியிருப்பு பகுதி ஒன்றில் எதிர்பாராத விதமாக ராஜநாக பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதனை கண்டு அச்சமடைந்த குடியிருப்பு வாசிகள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதற்கிடையே அதே பகுதியைச் சேர்ந்த சஸ்மிதா கோட்சைட் என்ற பெண் அச்சமின்றி சாதுரியமாக ராஜநாகத்தை மீட்டார். பின்னர் வனத்துறையினரின் உதவியுடன் பாம்பு வனப்பகுதியில் விடப்பட்டது. କୌଣସି ଜନ୍ତୁ ପଶିଲା ବି ନାହିଁ ସେତେବେଳେ ପଶିବନି ବି ବାହାରିବନି ବି ତେଣୁ ସେ ତୁମକୁ ଦେଖିଲା ସେ ତ ନୁଚି ଦେଖୁଛ ନା ଏଇ ଦେଖ ବାହାରିବ ନା ସିଆଡ଼େ ଗଲା ଦେଖ ଦୁରିଆର ଉଲ୍ଟା ଗଲା କହିନି ଉଲ୍ଟା ଗଲା କି இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். ஹரியானா மாநிலம் தோஹானா என்ற இடத்தில் விவசாயிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எம்எல்ஏ தேவேந்திர சிங் பாப்லி விவசாயிகள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியதாக தெரிகிறது. இதனையடுத்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் போராட்டம் தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட PKU தலைவர் ராகேஷ் டிக் உள்ளிட்ட விவசாயிகளை விடுவிக்க வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதியில் கரடிகள் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். அரவேணு அளக்கரை சாலை பகுதியில் உள்ள தேயிலை தோட்டங்களின் நடுவே ஏராளமான குடியிருப்புகள் உள்ளன. தினம்தோறும் இங்கு 2 கரடிகள் உலா வருவதால் குடியிருப்பு வாசிகள் பீதியடைந்துள்ளனர். அந்த கரடிகளை பொதுமக்கள் சத்தமிட்டு வேறு பகுதிக்கு விரட்டினர். தினம்தோறும் இப்பகுதிக்கு வரும் கரடிகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி, ராமநத்தம், தொழுதூர், வாகையூர், இடைசெருவாய் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்தது. பலத்த மழை காரணமாக திட்டக்குடி பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி நின்றது. இதேபோல் சாலையின் இருபுறமும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பக்காற்று வீசி வந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் அங்கு குளிர்காற்று வீசி வருகிறது. மயிலாடுதுறை அருகே அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் சமூக இடைவெளி காற்றில் பறக்க விடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தல் பகுதியில் நடைபெற்ற கொரோனா சிறப்பு மையம் திறப்பு விழாவில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன், மாவட்ட ஆட்சியர் லலிதா, சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கூடிய திமுகவினர் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் முந்தியடித்துக் கொண்டு புகைப்படத்திற்கு போஸ் கொடுக்க முயன்ற சம்பவம் காண்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. புதுக்கோட்டை அருகே கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுமி தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவரின் மகள் கமலி அப்பகுதியில் உள்ள கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென தண்ணீரில் மூழ்கி சிறுமி உயிரிழந்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் ஆங்காங்கே திடீரென தோன்றிய அருவிகளை அங்குள்ள மக்கள் ஆர்வமுடன் கண்டு களிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட அடர்ந்த வனப்பகுதியில் திம்பம் மலைப்பகுதி அமைந்துள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1105 மீட்டர் உயரத்தில் உள்ள திம்பம் மலை 27 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது. அங்கு தற்போது மழை பெய்து வருகிறது. இதனால் மலையின் பல இடங்களில் தற்காலிகமாக அருவிகள் தோன்றியுள்ளன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த முத்துக்காளிப்பட்டியில் உள்ள கடைகளில் தொடர் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. அப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் மது பாட்டில்கள் அடங்கிய 50க்கும் மேற்பட்ட பெட்டிகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். 10க்கும் மேற்பட்ட பெட்டிகளை சாலையில் போட்டு உடைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் அப்பகுதியில் உள்ள 3 மளிகை கடைகளில் பூட்டை உடைத்து 10,000 மதிப்பிலான மளிகை பொருட்கள் மற்றும் 3,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளனர். மதுரை வாடிப்பட்டியில் தேர்தல் முன்விரோதம் காரணமாக அதிமுக பிரமுகரின் பூட்டிய பேக்கரி கடையை திமுக பிரமுகர் அடித்து நொறுக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாடிப்பட்டி திமுக இளைஞரணி செயலாளர் அசோக் என்பவர் தனது ஆதரவாளர்களுடன் வந்து பேக்கரி கடை முன் போடப்பட்டிருந்த கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிவிட்டு இருசக்கர வாகனத்தில் மின்னல் வேகத்தில் தப்பினார். இதுகுறித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வாடிப்பட்டி போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திமுக பிரமுகர் அசோக் உள்ளிட்ட 4 பேரை தேடி வருகின்றனர். தேனியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை துப்புரவு தொழிலாளர்கள் முகக்கவசம், கிருமி நாசினி, கையுறைகள் ஆகியவற்றை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளனர். இம்மருத்துவமனையில் 150க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் தனியார் நிறுவனம் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிகின்றனர். தங்களது வருமானத்தை மட்டும் நம்பியுள்ள தங்களது குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் தரும் வகையில் தமிழக அரசு உடனடியாக முகக்கவசம், கிருமி நாசினி, கையுறைகள் ஆகியவற்றை வழங்க வேண்டும் என தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை துப்புரவு தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரியலூரில் நெல் மூட்டைகளை எடுத்து செல்ல சாலை வசதி இல்லாததால் 2 நாட்களாக லாரிகள் வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மொத்த நெல் மூட்டைகள் இருப்பு கிடங்கிற்கு எடுத்து செல்லக்கூடிய திருமானூர் சாலை சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக சேரும் சகதியுமாக உள்ளது. இதனால் லாரி சேற்றில் சிக்கிக் கொள்ளக்கூடிய அபாயம் உள்ளதால் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மொத்த நெல் மூட்டைகள் கிடங்கிற்கு செல்லக்கூடிய சாலைகளை தார் சாலையாக மாற்றி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் வங்கிகள் மதியம் 2 மணி வரை செயல்படும் என தமிழ்நாடு மாநில அளவிலான வங்கியாளர்கள் குழுமம் அறிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த வரும் 14ஆம் தேதி முதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்கிகள் மதியம் 2 மணி வரை செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கி ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 27 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான ஆணையை உள்துறை செயலாளர் SK பிரபாகர் பிறப்பித்துள்ளார். அதன்படி திருப்பத்தூர் எஸ்பியாக இருந்த விஜயகுமார் செங்கல்பட்டு எஸ்பியாகவும், நாகை எஸ்பியாக இருந்த ஓம் பிரகாஷ் மீனா ராணிப்பேட்டை எஸ்பியாகவும், பெரம்பலூர் எஸ்பியாக இருந்த நிஷா பார்த்திபன் புதுக்கோட்டை எஸ்பியாகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோன்று தமிழகம் முழுவதும் 27 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சீர்காழி அருகே வியாபாரத்திற்கு வைத்திருந்த தர்பூசணி பழங்களை போலீசார் சேதப்படுத்தியதால் ஏழை பெண் வியாபாரி ஒருவர் வாழ்வாதாரத்தை தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காரைமேடு கிராமத்தைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்பவர் தனது கணவர் அந்தோணி செல்வத்துடன் சேர்ந்து தென்னலக்குடி கிராமத்தில் தர்பூசணி விற்பனை செய்து வருகிறார். ஊரடங்கு கட்டுப்பாடுகள் காரணமாக இருவரும் வண்டியில் வைத்து தர்பூசணி வியாபாரம் செய்து வந்துள்ளனர். விற்பனை செய்தது போக எஞ்சிய பழங்கள் வழக்கமான விற்பனை செய்யும் இடத்தில் வைத்து மூடி பாதுகாத்துள்ளனர். இந்நிலையில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அங்கு வைக்கப்பட்டிருந்த பழங்கள் அனைத்தையும் சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் புவனேஸ்வரி வாழ்வாதாரத்தை தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். போலீசாரின் மனிதாபிமானமற்ற செயல் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.
தியாக தலைவி சின்னம்மா இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவிக்கு வந்து இருப்பாரா என நெல்லை மாநகர் மாவட்ட தச்சநல்லூர் பகுதி அஇஅதிமுக மாணவரணி இணைச் செயலாளர் வழக்கறிஞர் திரு சுந்தர்ராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். தியாக தலைவி சின்னம்மாவால் மட்டும்தான் அஇஅதிமுகவை வழிநடத்த முடியும் என திரு சுந்தர்ராஜ் உறுதிபட தெரிவித்துள்ளார். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அம்மா தான் தெய்வம். நான் அதன் பிறகு மாண்புமிகு சின்னம்மா அவர்கள்தான் நான் தலைமையாக ஏற்றிருக்கிறேன். மற்ற யாரும் நான் ஏற்க மாட்டேன். நேற்று முன்தினம் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய நலம் விசாரித்தார்கள். இந்த கொரோனா காலத்திலும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இப்போ மக்களை தொடர்பு கொண்டு நலம் விசாரிக்கும்போது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. உண்மையில் சொல்லணும்னா அம்மா அவர்களுக்கு பிறகு தலைவராக அந்தஸ்து அவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. 1.5 கோடி தொண்டர்களின் ஒப்பற்ற தலைவியாக மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தான் வர வேண்டும். 1.5 கோடி தொண்டர்கள் என்றைக்குமே சின்னம்மா அவர்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள். இந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்க வேண்டும், கண்டிப்பாக வருவார்கள் என்று 1.5 கோடி தொண்டர்களின் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் அங்குள்ள மற்ற விலங்குகளின் மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. சென்னை அருகே உள்ள வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஏராளமான வன விலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. ஊரடங்கு காரணமாக பூங்கா மூடப்பட்டுள்ள நிலையில் பராமரிப்பு பணிக்காக ஊழியர்கள், வனத்துறை அதிகாரிகள் மட்டும் அனுமதிக்கப்படுகின்றனர். இதனிடையே அங்குள்ள 11 சிங்கங்களில் 9 சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அதில் நீலா என்ற 9 வயது பெண் சிங்கம் உயிரிழந்தது. மற்ற சிங்கங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் விஜி, சசி ஆகிய 2 சிங்கங்களுக்கு அதிக மூச்சு திணறல் ஏற்பட்டதால் நெபுலைசர் மூலமாக தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனிடையே தமிழக தலைமை வன பாதுகாப்பு அதிகாரி யுவராஜ் மற்றும் கால்நடை மருத்துவ குழு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது விலங்குகளின் நிலை, நோய் தடுப்பு ஏற்பாடுகள், சிங்கங்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை போன்றவை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பூங்காவில் உள்ள மற்ற விலங்குகளின் மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டு கொரோனா பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. இதனிடையே வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா வன உயிரியல் பூங்காவில் 9 சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று பரவியதை அடுத்து முதுமலை யானைகள் முகாமில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி யானைகளுக்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் கூடுதலாக பிரத்யேக உணவுகள் வழங்கப்படுகின்றன. மேலும் யானை பாகன்கள், உதவியாளர்கள் மற்றும் முகாமிலேயே தங்கி பணிபுரியும் வனத்துறை ஊழியர்கள் கட்டாயமாக கொரோனா தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் வெளியாட்கள் முகாமிற்கு வர அனுமதி கிடையாது என புலிகள் காப்பக இயக்குநர் திரு கௌசல் தெரிவித்துள்ளார். ಚೆನ್ನೈ ಜೂಲೆ ಲಾಯಿನ್ಗೆ ಕೊರೋನಾ ಬಂದಾಚೆ அதனால் நம்ம இங்கே ரொம்ப டைட் பண்ணிட்டோம். காலையில் ஃபீடிங்கு 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஸோ தட் வந்துட்டு என்னென்ன யானை வர்றாரு அது அப்படியே ஃபீட் பண்ணிவிட்டு கொண்டு போயிடும். எல்லாம் அங்கே சேர்ந்து நிற்க வைக்கிறது இல்லை. ஃபீடிங்க்கு அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு யானை மேன் இருக்கு, தட் காவடி அண்ட் இது ஹெல்ப்பர். ஸோ அவங்களுக்கு கூட ஏற்கனவே வேக்சின் போட்டாச்சு. எலிஃபெண்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இது வரைக்கும் நோய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் பார்க்குறோம். ஓகே அதுதான். அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.